ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா மீடியா பிராண்டோட வாட்டர் ஹீட்டர் தான். இது வந்து 25 லிட்டர் கெப்பாசிட்டி இது. ஸோ கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகலை தண்ணி அப்படி சொன்னாங்க. நேரில் போய் பார்த்தேன், வாட்டர் லீக் ஆயிடுச்சு. இந்த மாடலில் வந்து இஎல்சிபி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ட்ரிப் ஆகிட்டே இருந்தது. ஸோ லீக் ஆனதுனால உள்ள காம்பனண்ட் ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கும். அதனால் இஎல்சிபி ட்ரிப் ஆகிட்டே இருந்தது. ஸோ செக் பண்ணுறதுக்காக பேக் கேஸை ரிமூவ் பண்ணுறேன். செக் பண்ணி பார்த்தா இன்புட் சப்ளை வரல. ஸோ தெர்மாஸ்டாட் எல்லாமே ரிமூவ் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்கனாலே தெரியும், தண்ணி லீக் ஆகி அதில் உப்பு படிஞ்சு போயிருக்கு. இதனால தான் நம்மளுக்கு இஎல்சிபி ட்ரிப் ஆகிட்டே இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஹீட்டிங் எலிமெண்ட்டை தான் செக் பண்ணணும். மீட்டரோட 2 டெர்மினலில் ஒரு டெர்மினலில் பாடியில் வச்சுட்டு இன்னொரு டெர்மினலில் வந்து ஹீட்டிங் எலிமெண்ட்டில் வச்சு செக் பண்ணேன். ஸோ ஷார்ட் காட்டுது, ஓம்ஸ் வேல்யூ காட்டுது. அப்போ இது ஷார்ட் சர்க்யூட் தான் ஆயிருக்கணும். இதை வந்து நம்ம கண்டினியூட்டி மோடில் வச்சு செக் பண்ணணும். இந்த ஹீட்டிங் எலிமெண்ட் ஷார்ட் சர்க்யூட் ஆயிருந்ததுன்னா பாடிக்கும் ஹீட்டிங் எலிமெண்ட்டுக்கும் ஷார்ட் காட்டும், அதாவது கண்டினியூட்டி மோடில். ஸோ இதில் இருக்க நைக்ரோம் ஒயர் கட்டாக இருந்தால் கூட கண்டினியூட்டி காட்டாது. அப்படின்னா கூட நம்ம ஹீட் வராது. செக் பண்ணுறதுக்காக ஃபேஸை மட்டும் ஹீட்டிங் எலிமெண்ட்டில் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். ஃபுல்லாக பாடி ஷார்ட்டு ஃபுல்லாத்துலேயுமே சப்ளை பாஸ் ஆகுது. பார்த்தீங்கனாலே தெரியும் டெஸ்டரில். இந்த மாடலில் வந்து இஎல்சிபி இருந்ததுனால ப்ரொடெக்ட் பண்ணிச்சு. இஎல்சிபி இல்லைன்னா என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம நெட்டை ரிலீஸ் பண்ணிட்டு ஹீட்டிங் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும். அதுக்காக எல்லா நெட்டையும் லூஸ் பண்ணியே எடுக்கிறேன். உள்ளே இந்த எலிமெண்ட் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. உள்ளே மண் மாதிரி ஃபார்ம் ஆகி சேர் மாதிரி இருக்குது அந்த ஹீட்டிங் எலிமெண்ட் மேலே. ஸோ இதனால் கூட துரு பிடிச்சிருக்கலாம். ஃபஸ்ட்டு இன்னொரு காரணமும் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி வந்து உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும், அதனால் கூட இருக்கலாம். அந்த ஹீட்டிங் எலிமெண்ட் மேலே பார்த்திங்கன்னா சேர் மாதிரி இருக்குது. அது எப்படி உள்ளே போச்சுன்னே தெரியல. மேபி தண்ணி ரொம்ப டஸ்ட்டாக இருக்கலாம், அவங்க ஃபில்டர் பண்ணாமல் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். இது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஸோ நான் அந்த எலிமெண்ட்டை வாஷ் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். எங்கே ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கு. எலிமெண்ட் பார்த்தாலே தெரியும் விரிசல் விழுந்திருக்கு, அதாவது டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஹீட்டிங் எலிமெண்ட் வீணாக போனதுனால தான் நமக்கு சப்ளை பாஸ் ஆகிருக்கு, இஎல்சிபி ட்ரிப் ஆகிருக்கு. எலிமெண்ட் மக்கி போனதுனால தண்ணி அப்படியே லீக் ஆகி தெர்மாஸ்டாட் ஃபுல்லாக பரவி இருக்கு. இதனால தான் வாட்டர் லீக் ஆகிட்டே இருந்திருக்கு. எலிமெண்ட்டோட பேஸ் பகுதியிலையும் துருப்பிடிச்சி போயிருக்கு. எலிமெண்ட்டோட பேஸ் பகுதியிலேருந்து கூட தண்ணி லீக் ஆகிருக்கும். ஹீட்டிங் எலிமெண்ட், தெர்மாஸ்டாட், கட் ஆஃப் மூணுத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணோம் புதுசு. இந்த மாடலில் கட் ஆஃபும் தெர்மாஸ்டாட்டும் சேமாக தான் வரும், ஒன்று பக்கத்தில் ஒன்று வரும். ஸோ இதுதான் அந்த ஹீட்டிங் எலிமெண்ட்டு, இது புதுசு. ஹீட்டிங் எலிமெண்ட்டோட பழசையும் புதுசையும் பாருங்கள் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குன்னு. ரப்பர் புஷ் வைக்கிறதுக்காக அதில் ஃபெஃபிபாண்டி அப்ளை பண்ணுறேன். இது ஒரு சேஃப்டி பர்பஸுக்கு தான். சப்போஸ் இது வந்து க்ரிப்பாக ஒட்டும். ஃபெஃபிபாண்ட் அந்த ரப்பர் சீல் மேலேயும் அந்த டேங்க்லேயும் அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அந்த ஹீட்டிங் எலிமெண்ட்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணணும். இதில் ஃபெஃபிபாண்ட் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதில் வந்து நார்மல் டைட் தான் வைக்கணும். ரொம்ப ஓவர் டைட் வச்சோம்னா போல்ட் வந்து உடஞ்சிரும். நெக்ஸ்ட்டு தெர்மாஸ்டாட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் கனெக்ஷன் பண்ணணும். இதில் வந்து கட் ஆஃபில் தான் இன்புட் கொடுக்கணும், ஃபேஸ் நியூட்ரல். நெக்ஸ்ட்டு கட் ஆஃப்லேருந்து ஒரு ஃபேஸ் வந்து தெர்மாஸ்டாட்டுக்கு போகும். நெக்ஸ்ட்டு தெர்மாஸ்டாட்டோட அவுட்புட் வந்து ஹீட்டிங் எலிமெண்ட்டோட ஒரு டெர்மினலில் கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கட் ஆஃப்லேருந்து வர அவுட்புட் நியூட்ரலை வந்து ஹீட்டிங் எலிமெண்ட்டில் இன்னொரு டெர்மினலில் கனெக்ட் பண்ணிடணும். ஸோ இது எல்லாமே சீரிஸ் கனெக்ஷன் தான். இந்த வாட்டர் ஹீட்டர் மெத்தட் வந்து பேக் கேஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நாபை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணுறதுக்காக ஆன் பண்ணி பார்க்குறேன், எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ ஆன் ஆஃப் கரெக்டாக ஆகுது. வாட்டர் ஹீட்டரில் தண்ணியோடு தான் நான் செக் பண்ணுறேன், ஹீட்டிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.